Good morning students. Today teaching for class 10th science. Today about the topic absolute scale. Absolute scale. Absolute scale of temperature. Absolute scale of temperature. Absolute scale நம்ம இன்னொரு நேம் வச்சு சொல்லலாம். அதாவது கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதுக்கு அதர் நேம் அப்படின்னு நம்ம சொல்லணும். எதை சொல்லலாம்? கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்ம தமிழில் சுழி அளவு அப்படின்னு பேர். சுழி அப்படின்னாவே ஜீரோவை குறிக்கும். இந்த இடத்துல அப்சல்யூட்டுங்கிறது எதை தான் குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோவை தான் குறிக்கும். அப்போ இதுக்கு பேர் அப்சல்யூட் ஸ்கேல் அல்லது கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம டுடே டாபிக்ஸில் இதாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், த டெம்பரேச்சர் மெஷர்டு இன் ரிலேஷன் டு அப்சல்யூட் ஜீரோ யூஸிங் த கெல்வின் ஸ்கேல் இஸ் நவ் ஆஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்சல்யூட் ஸ்கேலுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோவை குறிக்கும். இதில் மேக்ஸிமம் அப்சல்யூட் ஸ்கேலுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கெல்வின் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த கெல்வின் ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல், அதாவது வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு அப்படின்னு பார்த்தோம்னா எதை யூஸ் பண்ணுறோம்? கெல்வினை பயன்படுத்துகிறோம். அப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ண என்ன யூஸ் பண்ணுறோம்? கெல்வின் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம் அல்லது அப்சல்யூட் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் ஆல்சோ நோன் எஸ் தெர்மோடைனமிக்ஸ் டெம்பரேச்சர்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் டெம்பரேச்சர் அதாவது என்னது? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெப்ப இயற்பியல் வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெர்மோ டைனமிக்ஸு வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெப்ப இயக்கவியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெர்மோ டைனமிக்ஸ் அப்படின்னாவே வெப்ப இயக்கவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மேக்ஸிமம் ஒரு திங்ஸ் எடுத்துக்கிறோம். திங்ஸ் இருக்கும். திங்ஸ்குள்ளே பார்த்தோம்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு எது டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணும், அதாவது வெப்பநிலை எது உரியும் அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கள் உரியும். அந்த அணுக்கள் என்ன பண்ணும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பத்தை தன்னால் தாங்க முடியும். அதிக வெப்பநிலை சமாளிக்க முடியாத காரணத்தால் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அணுக்கள் மேலும் கீழும் என்னாகும்? வைப்ரேட் ஆகும், நகர ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் அதிர்வடைதல்னு பேர். அப்போ அந்த அதிர்வடைதல் தான் இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இயக்கத்தை தான் நம்ம இங்கிலீஷில் தெர்மோடைனமிக்ஸ் டெம்பரேச்சர், அதாவது வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்க? தெர்மோடைனமிக்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது டெம்பரேச்சர் என்னது? வெப்பநிலை அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஈச் யூனிட் ஆஃப் த தெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273 16th part ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட். அதாவது ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாட்டருக்குள்ளே என்ன இருக்கும்? கண்டிப்பாக மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ ஒரு மாலிகுல்ஸ் மட்டும் நம்ம பர்டிகுலர் எடுத்துக்கிட்டோம்னா அதை சுற்றி எல்லா சைடுமே மாலிகுல்ஸ் இருக்கும். எல்லா சைடுமே இருந்தே நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அந்த மெத்தடில் இவங்க சொல்கிறாங்க. அதாவது 273 டெம்பரேச்சரில் அதில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1/273.16th part ஆஃப் த thermodynamics temperature of the triple point of water. A temperature difference of 1 degree C. A temperature difference of 1 degree C is equal to that of 1 Kelvin. அதாவது ஒரு டிகிரி செல்சியஸுங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 கெல்வினுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டிகிரி செல்சியஸுங்கிறது எதுக்கு ஈக்குவல், எதுக்கு இணையாக இருக்கிறது? அதாவது ஒரு கெல்வின் அளவுக்கு இணையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 0 Kelvin is the absolute scale. 0 Kelvin is the absolute scale அப்படின்னு சொல்கிறாங்க. 0 கெல்வினுங்கிறது என்ன சொல்கிறாங்க? அப்சல்யூட் ஸ்கேல். அதாவது அப்சல்யூட் ஸ்கேல் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? 0 ஸ்கேல் சொல்லியிருக்கேன். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 0 Kelvin is the absolute scale of temperature of the body. Absolute scale of the temperature of the body. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா the relation between the different type of scale of temperature. அதாவது நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலைன்னு சொல்லுவோம். அப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். அதில் எத்தனை டைப் ஆஃப் ஸ்கேல் இருக்குது? அப்படி 3 டைப் ஆஃப் ஸ்கேல் இருக்குது. டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இருக்குது, கெல்வின் இருக்குது. அப்போ அந்த 3 டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். த ரிலேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர், அந்த வெப்பநிலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்கேல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், செல்சியஸ் அண்டு கெல்வின் ஈக்குவல் டு கேங்கிறது எதை குறிக்கும்? கெல்வினை குறிக்கும். சிங்கிறது செல்சியஸை குறிக்கும். அப்போ கே ஈக்குவல் டு C + 273.
இந்த ஃபேரன்ஹீட் அண்டு கெல்வின். இப்போ நம்ம ஃபேரன்ஹீட்லேருந்து எதுக்கு மாத்திரம் கெல்வினுக்கு மாத்திரம். கெல்வினுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்? கே யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபேரன்ஹீட்டுக்கு எஃப் யூஸ் பண்ணுவோம். அப்போ எஃப் ப்ளஸ் 460 இன்ட்டு 5/9 5/9. அப்போ 0 கெல்வின். 0 கெல்வின்கிறது எதுக்கு ஈக்குவல்? -273 -273 டிகிரி செல்சியஸ்க்கு ஈக்குவல். அப்போ 0 கெல்வின்கிறது -273 டிகிரி செல்சியஸ்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ இதில் எத்தனை ஸ்கேலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? 3 ஸ்கேலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் ஒன் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்? கெல்வின் ஸ்கேலு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபேரன்ஹீட்டு, அதுக்கப்புறம் டிகிரி செல்சியஸ். இந்த 3 ஸ்கேலும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 3 ஸ்கேலுக்கு எக்ஸாம்பிள்ஸோட வேல்யூ பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா தெர்மல் ஈக்குலிபிரியம். தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா வெப்ப சமநிலை அப்படின்னு பேர். தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா தமிழில் வெப்ப சமநிலை. ஆல்ரெடி லெசன் நம்ம டீச் பண்ணும்போதே சொல்லியிருக்கோம் இதோட கான்செப்டை. அதாவது ஒரு பிளேஸில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும், ஒரு பிளேஸில் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ ஹையாக இருக்கிற டெம்பரேச்சரில் இருந்து டெம்பரேச்சரு லோவை நோக்கி என்னாவும் மூவ் ஆகும். அதாவது லோவாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நோக்கி மூவ் ஆகும். அப்போ ஹையாக இருக்கிற டெம்பரேச்சரும் லோவாக இருக்கிற டெம்பரேச்சர் ரெண்டும் ஈக்குவலாக, அது சரிசமமாக ஆகிற வரைக்கும் இந்த நிகழ்வு என்ன ஆகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஈக்குலிபிரியம், வெப்ப சமநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இப்போ நம்ம பார்க்குறோம். 2 or more physical systems or bodies are said to be in the thermal equilibrium. 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the systems. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும்? வெப்ப சமநிலை இருக்கும். அந்த வெப்ப சமநிலை என்ன பண்ணும்? கரெக்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வு தான் என்ன சொல்லுவோம்? தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் பாடி டு த அதர் டியூ டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் பாடி டு த அதர் டியூ டு எ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் அப்படின்னாவே இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னாவே ஹீட் எனர்ஜி தான் நம்ம சொல்லுவோம். டெம்பரேச்சராகவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஹீட் எனர்ஜியை சொல்லுவோம். இந்த ஹீட் எனர்ஜிங்கிறது ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு என்ன மூவ் ஆகிட்டே இருக்கும். ஹையாக இருக்கிற இடத்துலேருந்து லோவாக இருக்கிற இடத்துக்கு என்ன மூவ் ஆகும், அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதான் இங்கே சொல்கிறாங்க. This you can define thermal energy if you can define the thermal equilibrium in another way. அதாவது ஒரு இதிலிருந்து வெப்ப சமநிலை இன்னொரு இதுக்கு என்ன மூவ் ஆகும் அப்படின்ட்டாங்க. If two bodies are said to be in thermal equilibrium, then they will be at the same temperature. They will be at the same temperature. அதாவது ரெண்டுக்குமே வெப்பநிலை எப்படி இருக்கும்? சம்மாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். What will be happen if two bodies different temperature? Happen if two bodies at different temperatures are brought in contact with one another. There will be a transfer of heat energy from the hot body. என்ன சொல்லுதுன்னா, what will happen if two bodies at different temperatures are brought in contact with one another? There will be transfer of heat energy from the hot body to the cold body. அதாவது வெப்பமாக இருக்கிற பொருளிலிருந்து வெப்பமானது குளிர்ச்சியாக இருக்கிற பொருளுக்கு என்னாகும்? மூவ் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Until the thermal equilibrium is established between them, this depicted in figure 3.1. The equilibrium is established between them. This dispatched in figure 3.1. நமக்கு படத்து மூலியமாக விளக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்து மூலியமாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லெஃப்ட் சைடு ரொம்ப ஹாட்டாக இருக்கிற திங்ஸும் ரைட் சைடில் ரொம்ப கோல்டாக இருக்கிற திங்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போயுமே டெம்பரேச்சருங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப லோவாக இருக்கிற பிளேஸ் நோக்கி என்னவும் மூவ் ஆகும் அப்படிங்கிறது மெயின் கான்செப்ட்டு. அதுபடி நம்ம பார்த்தோம்னா, ஹாட்டாக இருக்கிற திங்ஸ் இருந்து ஹீட்டானது எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கோல்டாக இருக்கிற திங்ஸ் நோக்கி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டயக்ராம் மூலிமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
Next, when a cold body is placed in contact with a hot body, when a cold body is placed in contact with a hot body, some thermal energy is transferred from the hot body. அதாவது ஒரு சில thermal energy என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. transferred from the hot body to the cold body. As a result, there is some rise in the temperature of the cold body and decrease in the temperature. As a result, there is some rise in the temperature of the cold body, அதாவது பாடி அண்டு டிக்ரீஸ் இன் த டெம்பரேச்சர். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கோல்டாக இருக்கிற அதோட டெம்பரேச்சர் குறைஞ்சி எதுக்கு மாறும் அப்படின்னா ஹாட் டெம்பரேச்சருக்கு மாறும் அப்படிங்கிறாங்க. ஆஃப் ஏ ஹாட் பாடி திஸ் ப்ராசஸ் வில் கண்டெயின் அன்டைல் these two bodies attain the same temperature. அப்போ இந்த ரெண்டு பொருளும், அதாவது இந்த ஹாட் பாடியும் கோல்ட் பாடியும் ரெண்டு பொருளும் சரிசமான வெப்பநிலையை அடையிற வரைக்கும் இந்த நிகழ்வு என்ன ஆகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். அதாவது ரெண்டோட டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த லெசன் ப்ரீவியஸ் லெசன், அதாவது இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஹீட்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஹீட்டுங்கிறது ஒரு தெர்மல் எனர்ஜி. அப்போ அந்த தெர்மல் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்னாகும், மூவ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்னாகும், வேகம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா தெர்மல் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி லெசன் டீச் பண்ணும்போதே ஆரம்பிச்சிருக்கோம். தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது வெப்ப ஆற்றல், அதாவது ஹியூமன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அது எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா சன்னிலிருந்து கிடைக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், தெர்மல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஃப் யூ லீவ் a cup of a hot milk on a table for some time, what happens? அதாவது எக்ஸாம்பிள்ஸை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கப்பில் மில்க்கை வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஃப் யூ லீவ் a cup of hot milk on a table for some time, what happens? அதாவது நம்ம எப்பயுமே ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம். இந்த கிளாஸில் ஃபுல்லாக என்ன இருக்குது, மில்க் இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஹீட் எனர்ஜி இருக்குது, அதாவது தெர்மல் எனர்ஜிங்கிறது அதில் இருக்குது. வெளியே இருக்கிற சரௌண்டிங் பிளேஸில் டெம்பரேச்சர் ரொம்ப என்னவாக இருக்கும், லோவாக இருக்கும். மில்கில் டெம்பரேச்சர் என்ன இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ மில்கில் இருக்க, அதாவது அந்த மில்க்குள்ளே இருக்கிற அந்த ஹையஸ்ட்டு டெம்பரேச்சர், அதாவது ஹீட்டாக இருக்கக்கூடிய அந்த ஹையஸ்ட்டு டெம்பரேச்சர் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய சரௌண்டிங் பிளேஸை நோக்கி மூவ் ஆகும். அப்போ சரௌண்டிங் பிளேஸை நோக்கி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஏர் மூலிமா என்னவோ அது மூவ் ஆகும். அப்போ அந்த மில்கோட சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மில்கோட சர்ஃபேஸு அப்படி மில்கோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக லோவாகும். அப்போ அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அந்த மில்க்கு மேலே பார்த்தா ஒரு லேயர், ஒரு ஆடை மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் ஃபார்ம் ஆக உள்ளே இருக்க டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஹீட்டுங்கிறது எதை நோக்கி போகும், ஏர் மூலியமாக வெளியே இருக்கிற டெம்பரேச்சருக்கு மூவ் ஆகும். அப்போ வெளியே இருக்கிற டெம்பரேச்சரும் அந்த மில்கோட டெம்பரேச்சரும் ரெண்டும் சேம் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பற்றி ஈக்குலிபிரியம், தெர்மல் எனர்ஜி ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. த ஹார்ட்னஸ் ஆஃப் த மில்க் டிக்ரீஸ் ஆஃப்டர் சம் டைம். அப்போ அதோட வெப்பநிலை என்னவும் குறையும். த சிமிலர்லி இஃப் யூ கீப் எ பாட்டில் ஆஃப் கோல்டு வாட்டர் ஆன் எ டேபிள் த வாட்டர் பிகம்ஸ் வார்மர் ஆஃப்டர் சம் டைம். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி இஃப் யூ கீப் எ பாட்டில் ஆஃப் கோல்டு வாட்டர் ஆன் எ டேபிள் த வாட்டர் பிகம்ஸ் வார்ம் ஆஃப்டர் சம் டைம்ஸ். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் கேனில் நம்ம கோல்டாக ஒரு வாட்டர் கொண்டு வந்தோம்னா, ஒரு வாட்டர் கேனில் வாட்டர் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஓப்பன் பிளேஸில் டேபிள் வச்சிட்டோம்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரு வெளியே சரௌண்டிங்கில் இருக்க அந்த ஹீட் டெம்பரேச்சருக்கு மூவ் ஆகும். அதாவது ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது. அப்போ சரௌண்டிங் பிளேஸில் கோல்டு இல்லை, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அப்போ இந்த கூலிங்காக இருக்கிற டெம்பரேச்சர் எதை நோக்கி போகும்னா ஏர் மூலிமா வெளியே சரௌண்டிங் பிளேஸ்க்கு போகும். அப்போ சரௌண்டிங் பிளேஸில் இருக்கிற டெம்பரேச்சரும் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் ரெண்டு ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் என்ன ஆகிட்டு இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஹாட்டாக இருக்கிற திங்ஸ்க்கு அதே ப்ராசஸ் தான், ரொம்ப கோல்டாக இருக்கிற திங்ஸ்க்கு அதே ப்ராசஸ் தான். அப்போ இதில் மெயின் கான்செப்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தெர்மல் எனர்ஜிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன மூவ் ஆகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தெர்மல் எனர்ஜிங்கிறது வெப்ப ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றலுங்கிறது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன ஆகும்,
மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வாட் டு யூ த இன்ஃபர் ஃப்ரம் தஸ் அப்சர்வேஷன் இன் த கேஸ் ஆஃப் ஹாட். அதாவது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இதிலிருந்து ஒரு வாட்டர் கேனில் ரொம்ப அதாவது கோல்டாக இருக்கக்கூடிய வாட்டரில் வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, கோல்டு டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்குது. அப்போ சரௌண்டிங் பிளேஸில் வந்து கோல்டு டெம்பரேச்சர் என்னவாக இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது. அப்போ ரொம்ப கூலிங்காக இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து எதை நோக்கி போகும்னா ஏர் மூலியமாக வெளியே வரும். அப்போ அந்த வாட்டரோட டெம்பரேச்சரும் இந்த சரௌண்டிங் பிளேஸில் இருக்கிற டெம்பரேச்சர் ரெண்டும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், தெர்மல் ஈக்குலிபிரியம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்சல்யூட் ஸ்கேல், அதாவது அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னா ஜீரோ ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னாவே ஜீரோ ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேலு. இந்த அப்சல்யூட் ஸ்கேலுக்கு இன்னொரு நேம் வந்து கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸு, தெர்மல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த ஒரு மேக்ஸிமம் எந்த திங்ஸாக இருந்தாலும் சரி அதில் ஹீட்டோட லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த மாலிகுல்ஸ் என்ன வைப்ரேட் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கெல்வின்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, செல்சியஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஃபேரன்ஹீட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெப்ப சமநிலை. எப்பவுமே நேச்சுரலாக ஒரு சரௌண்டிங் பிளேஸில் எப்பவுமே ஹாட்டாக இருக்கிற இடத்துல வந்து கூலிங்காக இருக்கிற இடத்துக்கு டெம்பரேச்சர் என்ன ஆகும், மூவ் ஆகும். அப்போ அந்த ரெண்டு டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹாட் பாடி ஒன்று கொடுத்துருக்காங்க, கோல்டு பாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.